படித்ததில் பிடித்தது. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம யாரை மதிக்கணும்? யாருக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? நம்ம யாரு? அப்படிங்கிற கேள்விக்கு நெறைய பேர் பதில் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர், ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீச்சரோட ஃபாலோயிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா, குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தையோட மைண்ட் செட், அவங்களோட பிஹேவியர், நல்லொழுக்கம் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க லைஃப் லாங் சூப்பரான ஒரு லைஃப் வாழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது நிஜமான உண்மை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் போர்டில் எழுதி போட்டாங்களாம். வெறும் 1 போட்டு 0, 10ன்னு எழுதி இது என்னன்னு கேட்டாங்களாம். அந்த பையன் நக்கலாக சிரிச்சுட்டு, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறாங்க பாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒரு நக்கலான பார்வையோட 10 டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு இன்னொரு 0 சேர்த்துருக்காங்க. இப்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. அவன் 100ன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு 0வாக அதில் சேர்த்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 10,000க்கு மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொரு 0 சேர்த்து கேட்கும்போது அவனால் பதில் சொல்ல முடியல. அவன் மறுபடியும் 10,000ன்னு சொல்லிட்டு நான் மண்டையை சொரிச்சிட்டே நின்றுருக்கான். அப்போது அந்த டீச்சர் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்டாங்களாம், இது மதிப்பில்லாத நம்பர் தான். இதே 0வை அந்த 1க்கு முன்னாடி நான் சேர்த்துட்டே போயிருந்தேன்னா அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஆனால் 1ங்கிற ஒரு மதிப்புள்ள ஒரு நம்பருக்கு பின்னாடி அந்த விஷயத்தை நான் கொண்டு போகிறதுனால அதோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவானது. நீங்கள் என்னை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இல்லை, நான் மதிக்க மாட்டேன், நான் ரெஸ்பெக்டாக இருக்க மாட்டேன், ஒழுக்கமாக நான் என் படிப்பை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தவறான வழியில் போகும்போது அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் உயர்வுங்கிற ஒரு பாதையை பார்க்கக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் தலை குனிஞ்சு நின்றுருக்கான். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம்தான், இது வெறும் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்குள்ளே உறவை பற்றி மட்டும் இல்லை, வாழ்க்கையோட உறவை பற்றியும். உங்கள் சக மனுஷங்களாக மதிக்க எத்தனையோ பேர் தவறி போய்ட்றீங்க. உங்களுக்கு நிறையா பேர் அட்வைஸ் கொடுக்கலாம். எல்லா அட்வைஸையும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க நிஜமாகவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளாக இருக்கலாம். அவங்க கொடுக்குற அட்வைஸ் கரெக்டுன்னு உங்கள் மைண்டுக்கு தெளிவாக புரியலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது தப்பே கிடையாது. எவ்வளவோ தவறான ஆளுங்க கொடுக்குற அட்வைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷங்களோட நல்ல அட்வைஸ் அப்படின்னு உங்களாலே உணர முடிஞ்ச ஒரு அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் லைஃப் நல்லா தானே இருக்க போகுது. ஏன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் ஒரு மதிப்பான இடத்துல கொண்டு போய் கண்டிப்பாக இருப்பீங்க. இதுவே தவறான வழியில் போகிறவங்க கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்கள் லைஃப் மொத்தமும் ஸ்பாயில் பண்ணி திரும்பி பார்த்தா உங்கள் லைஃப்பில் எதுவுமே இருக்காது. நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த தவறுகளை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஒரு மதிப்பான உயர்வான இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ஒரு ரெஸ்பெக்டான இடத்துக்கு போக வழி என்னன்னு பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா ஐ எம் சாரி. தேங்க்யூ. சொல்ல மறந்துட்டேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம்குள்ளே என்னை கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.